ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் டீம் பது சேனல். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை புரட்டாசி மகாலய அமாவாசை. இந்த அமாவாசை ரொம்ப விசேஷமானது, வருஷத்தில் வர ஒரு அமாவாசை. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம் வாங்க. சக்கரை பொங்கல். இன்றைக்கி சண்டே அப்படிங்கிறதுனால நான் சக்கரை பொங்கல் தான் பண்ணியிருக்கேன். பாயசம் பண்ணலை, ஏன்னா நேற்று ராத்திரி பாயசம் தான் சனிக்கிழமை நைவேத்தியம் இருந்தது. சரிங்களா, சக்கரை பொங்கல்லேருந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துளசி எடுத்து வச்சுருக்கேன். வீட்டு துளசி, நம்ம வீட்டிலேருந்து துளசி எடுத்து கொண்டு வந்து வச்சுருக்கேன். நைவேத்திய பிரசாதத்தில் நம்ம இன்றைக்கி துளசி போடணும். சனிக்கிழமை புரட்டாசி வழிபாடு, மகாலய அமாவாசை. அதுக்கப்புறம் கம்பல்சரி பருப்பு நெய். பருப்பு நம்ம சாம்பாருக்கு பருப்பு பண்ணுறோம் இல்லைங்களா, வேக வைக்கும்போது இந்த பருப்பும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. எப்போ சுவாமிக்கு நைவேத்தியம் நம்ம பண்ணாலும் சாதத்தோட பருப்பு நெய் நம்ம கண்டிப்பாக போடணும். ஸோ பருப்பு நெய் ரெடி. அதுக்கப்புறம் அமாவாசை அப்படின்னாலே வாழைக்காய் கறி கம்பல்சரி, வாழைக்காய் பொரியல் கம்பல்சரி பண்ணிடுவாங்க. பட் வெங்காயம் பூண்டு நம்ம போடுறது நம்ம இஷ்டம்தான். நான் போடலை, வெங்காயம் பூண்டு இல்லாமல் பண்ணுறோம். வெங்காயம் பூண்டு போட்டு பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ நம்ம பொடி, வாழைக்காய் பொடி போட்டு கரமது பண்ணியிருக்கேன், அதாவது பொரியல் பண்ணியிருக்கேன். கம்பல்சரி வாழைக்காய் பொரியல் பண்ணி ஆகணும். அடுத்தது இன்னொரு பொரியல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புடலங்காய் பொரியல் சாதாரணமாக கூட்டு பண்ணலாம். நான் இன்றைக்கி பொரியலாகவே பண்ணியிருக்கேன். இன்றைக்கி கொஞ்சம் ஹெவியாக பண்ண வேண்டாம், சாதாரணமாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ சாயந்தரம் வடை நைவேத்தியம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, காய் இது பொடி போடாமல் வாழைக்காய் கறி எடுத்து வச்சுருக்கேன். ஷியாமுக்கு வேணும் அப்படின்ட்டு, காரம் வேண்டாம் பொடி அப்படின்ட்டு வெறும் வாழைக்காய் தாளித்தது பண்ணி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா பருப்பு சாதம் பருப்பு நெய் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதுவும் பெருமாளுக்கு நைவேத்தியத்துக்கு, ஏன்னா அவருக்கு இந்த பருப்பு நெய் தயிர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா சாதம் எப்போதும் போல் ரெடியாக இருக்குது. சாதம் ரெடி பண்ணியாச்சு. இது சாம்பார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூசணிக்காய் போட்டு சாம்பார். இதுலேயும் நம்ம வெங்காயம் போட மாட்டோம், தக்காளி பூசணிக்காயெல்லாம் போட்டு சாம்பார் பண்ணியாச்சு. மகாலய அமாவாசை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தான் நம்மளுடைய அத்தனை பித்ருக்களும் வருவா. புரட்டாசி மாதத்தில் எங்களெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கீங்களா, எங்களுக்கு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு. ஏன்னா அவெல்லாம் பெருமாள் கிட்ட போயிட்டாங்க. பெருமாள் இன்றைக்கி அவளுக்கு வழி திறந்து விடுவாராம். போயிட்டு வாங்க, பூலோகத்தில் போயிட்டு உங்களுடைய சந்ததிகள்லாம் உங்களை எப்படி பார்த்துட்டு இருக்கான்னு போய் ஒரு சான்ஸ் போய் பார்த்துட்டு வாங்கணும் போது இன்றைக்கி வருவாளாம். அதனால தான் இந்த தர்ப்பணம் தவசம் பண்ணுறவங்களுக்கு வருஷம் தவசம் பண்ணுறாங்க தெரியுமா, திதியில். அவங்க சாதாரண அமாவாசை மாதிரி இதையும் பார்த்துருவாங்க. ஏன்னா அவங்க வருஷம் திதி கொடுக்குறாங்க. இந்த திதி கொடுக்காமல் இருக்காங்க தெரியுமா, அவங்க தான் இன்றைக்கி இந்த வருஷ திதி கொடுக்காமல் இருக்கிறவங்க இன்றைக்கி மகாலய அமாவாசைக்கு இன்றைக்கி கோவிலில் போயிட்டு மொத்தமாக எல்லாருக்கும் சேர்த்து தர்ப்பணம் கொடுத்துட்டு விரதம் இருப்பாங்க. இதுதான் இந்த அமாவாசையோட சிறப்பு. அதே மாதிரி அண்ணா தம்பி 4-5 பேர் இருக்காங்க அப்படின்னா, வீட்டுக்கு இருக்க மூத்தவர் தான் திதி கொடுக்கணும். பெரியவர் வீட்டில் இருக்க பெரியவங்க பண்ணுறாங்க அப்படின்னா, அடுத்த பிள்ளைகள் வெளியூரில் இருக்காங்க, அந்த திதியில் கலந்துக்க முடியலை அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மகாலய அமாவாசையில் கொடுப்பாங்க. அதாவது வீட்டுக்கு தலைப்புள்ளைய அவங்க தான் பண்ணணும் அப்படிங்கிறது தான் திதியினுடைய நியதி. அந்த தலைப்புள்ள கூட போய் பண்ண முடியல, வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு சொல்கிறவங்க இந்த மாதிரி மகாலய அமாவாசை அன்னைக்கு போய் மொத்தமாக அத்தனை பித்ருக்களுக்கும் பெரியவங்களுக்கெல்லாம் போயிட்டு கொடுத்துட்டு வந்துடுவாங்க. ஸோ இதுதான் மகாலய அமாவாசையுடைய தத்துவம். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். நான் வருஷம் நம்மளும் திதி கொடுத்துட்றோம் அப்படிங்கிறதுனால வீட்டில் எல்லா அமாவாசையும் அமாவாசையும் நம்ம பண்ணிடுறோம். அதனால் இந்த அமாவாசை ஒரு சக்கரை பொங்கலோட பண்ணிக்கிறோம். அதுவும் ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணியாச்சு. ஸோ உங்கள் வீட்டில் மகாலய அமாவாசைக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். நவராத்திரி கொலு ஆரம்பித்தாச்சா? நான் 2வது வருஷம் இந்த கொலுவை நான் இன்றைக்கி ஆரம்பிக்கலை. போன வருஷம் நான் கடைசி 3 நாள் தான் பண்ணேன். இந்த வருஷமும் நான் அந்த மாதிரி தான் பண்ணலான்னு இருக்கேன். முதல் 3 வருஷம், அதுக்கப்புறம் நம்ம நல்லா பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ மறக்காமல் சோஷியல் டீம் பது சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு சூப்பர் வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.